ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 இறுதிச் சுற்றின் துவக்க விழா. உலகின் மாபெரும் புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி மென்பொருள் போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 நிகழ்வின் இறுதிச் சுற்றின் துவக்க விழா டிசம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஸ்ரீ கிருஷ்ணா அரங்கில் நடைபெற உள்ளது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 இறுதி சுற்று துவக்க விழாவில் இன்று தலைமை விருந்தினராக டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கோயம்புத்தூர் விநியோக மைய தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி, கௌரவ விருந்தினராக RVS கல்வி குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் செந்தில் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அறங்காவலரும் ஆகிய மலர்விழி, ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் பொற்குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இம்மாபெரும் புதுமை சிந்தனைகளை உருவாக்கும் நிகழ்வினை மத்திய கல்வி அமைச்சகம், அதன் கீழ் இயங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் கூட்டமைப்பு, மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கூடம், கல்வி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான புதுமைகள் கண்டுபிடிப்புகளுக்கான மையம், SBI ஃபவுண்டேஷன், ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன், கோத்ரேஜ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் டுட்டோரியல் பாயிண்ட் போன்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நடத்துகின்றது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஃபினாலே அட்டன் பண்ணுறதுக்காக நானும் என்னோட டீம் மெம்பர்ஸ் 5 பேரும் வந்திருக்கிறோம். ஸோ இது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலமாக வந்துட்டு கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா மினிஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணி அந்த டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டை, அந்த ஃபினாலேயில் டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டை திருப்பி கவர்மெண்ட்கே வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜில் வந்துட்டு ஸ்வமித்வான்னு ஒரு ஸ்கீம் மூலமாக ட்ரோன் இமேஜரி மூலமாக லேண்ட் சர்வே, டேக்ஸ் கேல்குலேஷன், இதுக்காக இமேஜரி வந்துட்டு AI மூலமா செக்மெண்டேஷன் அந்த மாதிரி பண்றோம். தமிழகத்தில் 7 ஒருங்கிணைப்பு மையங்களுள் ஒன்றாகவும், நாடு முழுவதும் உள்ள 51 ஒருங்கிணைப்பு மையங்களுள் ஒன்றாகவும் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தொடர்ச்சியாக 5ஆம் முறை இந்நிகழ்வினை நடத்துகிறது. நாடு முழுவதும் நடைபெறும் இந்த இறுதி சுற்று போட்டிகளில் 11,000க்கும் அதிகமான பொறியியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் 1400 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மென்பொருள் வடிவமைத்தலில் பங்கு பெற்றுள்ளனர். இந்திய அரசாங்கத்தின் 54 அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மென்பொருள்கள் உருவாக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து 20 மாணவர் குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஒருங்கிணைப்பு மையங்களில் இறுதிச் சுற்றில் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்தினார். மேலும் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி உற்சாகப்படுத்த உள்ளார். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா சிட்டா அது மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய பேருக்கு லேண்ட் பிரச்சனை இருக்கும். லைக் ஒரு 5 feet அந்த மாதிரி தள்ளி போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணி ஒரு கேஸ் வரைக்குமே போகலாம். பட் இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, நாங்கள் இந்த செக்மெண்டேஷன் மூலிமா இந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான டெடெக்ட் பண்ணி எக்ஸஸாக போகாமல் இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணுறதுனால என்னன்னா, ஒரு எக்ஸிஸ்டில் இருக்கிற மாடலோட இது நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த மாடலோட ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்கீம் வந்து முக்கியமாக இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் நிறைய ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறோம்? லைக் ஒரு மிஷின் லேர்னிங் வந்து நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். செக்மெண்டேஷன் மூலிமா ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரிஸ், வாட்டர் பாடிஸ், பில்டிங்ஸாக பிரித்து ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மாஸ்கவ் பில்டிங் அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அப்கமிங் ரவுண்ட்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ எப்படி வரும்? இதில் இந்த பட்டா சிட்டா அந்த மாதிரியான பிரச்சனை, நிலங்கள் பிரச்சனை மட்டும்தான், நீர்நிலைகள் இதையும் நீங்கள்? ஆமாம், வாட்டர் பாடிஸ், பில்டிங்ஸ், லேண்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து கேட்டிருக்காங்க எங்ககிட்ட.